குருவாழ குருவே துணை. இப்பதில் பார்த்து கொண்டிருக்கும் கடக ராசி அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கண்ணமங்கலம் சேற்று ஜோதிடரின் பணிவான வணக்கம். நாம் இப்பதிவில் காண இருப்பது என்னவென்றால், மாத பலன் வரிசையில் ஆங்கில மாத பலன் செப்டம்பர் மாதம் 2025 உங்களுக்கு என்ன பலாபலன்கள் கிடைக்கப் போகிறது வாருங்கள் விரிவாக பார்ப்போம். வேலை கிடைக்குமா, கல்யாணம் ஆகுமா, தொழில் விரிவுபடுத்தலாமா, வெளிநாடு போவோமா, கடந்து உழைத்திருமா, 1000 கேள்வி மனதுக்குள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அது ஒரு முடிவு கட்ட வேண்டும் இல்லையா? நினைச்சது கைகூடும் இல்லையா? வாருங்கள் விரிவாக பார்ப்போம். நான் சொல்கிற பேரை செய்யுங்கள், கண்டிப்பாக நீங்கள் வாழ்வில் வெற்றி பெறுவீர்கள். கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். மகாலட்சுமியே வந்து உட்காந்துருக்கிறது. உங்கள் ராசியில் யார் உட்காந்துருக்காங்க? மகாலட்சுமி உட்காந்துருக்கு. அப்போ எப்படி இருக்கும் வருமானம், மகிழ்ச்சி? யோசனை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிறப்பாக இருக்கும். காசு கொட்ட என்று கொட்டும். ஒரு லாட்ரி யோகமே என்று சொல்லும் அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்கும். அதனால் வீட்டில் இருக்கும் மனைவிகளும் பெண் பிள்ளைகளும் யாராக இருந்தாலும் யாரையும் சண்டை போட்டு பகைச்சிக்காதீங்க. அவளை எந்த அளவுக்கு அன்பாக பேசி வழி நடத்தணுமோ அந்த வழி நடத்த வீட்டில் வீண் செலவுகள் குறைந்து காசு தங்கும், நிற்கும், பெருகும். பெண்களால் ஆதாயம் தேடி வந்து உதவி செய்வார்கள். கடகராசி நண்பர்களே, பெண்கள் தேடி வந்து உங்களுக்கு உதவி செய்வார்கள். அதனால் இதை நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் ராசியில் விவசாயம் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அதுவும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. விவசாயம் செய்பவர்களுக்கு ஜவுளி கடை, நகை கடை, ஸ்வீட் கடை, ஹோட்டல், லக்ஸுரி ஹோட்டல், காட்டேஜ், ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது அந்த மாதம். கார் பிஸ்னஸ், சொகுசு பைக் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாமே அட்டகாசமாக இருக்கையா அந்த மாதம். உங்கள் ராசிக்கு 2இல் புதன் சூரியன் ஆட்சி பெற்று அவர் அந்த வீட்டில் உட்காந்துருக்கிறார். புதன் சூரியன் கேது இருப்பது ஒரு சிறப்பு என்றும் சொல்லலாம். உடன் கேது இருப்பதனால் ஒரு சில பாதிப்பு என்றும் சொல்லலாம். அதனால் கொஞ்சம் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எந்த விஷயம் கவனம் வேணால் சொத்து, அப்பாவோட பூர்வீக சொத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. இல்லைனாக்கா வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுன்னு போய் நிற்கும். பேச்சுவார்த்தை பண்ணி பூர்வீக சொத்தை ஷேர் பண்ணி பண்ணிக்கொள்ளுங்கள். அரசியலிலும் சரி, கட்சி ஆளுகிட்ட ஒரு பக்கமோ பாதகமோ இல்லாமல் நடந்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லை, கட்சியில் இருப்பவர்களுக்கும் பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் இருப்பவர்களுக்கு ரைடு, இன்கம் டேக்ஸ் ரைடு வரவும் வாய்ப்பு இருக்கிறது. கொஞ்சம் கவனம் தேவை, எச்சரிக்கையும் தேவை. கவனமாக இருக்க வேண்டும். அரசு வேலை செய்பவர்கள் உயர் அதிகாரிகளாக ஒரு சின்ன பாதிப்பு மெமோலாம் கொடுப்பாங்க. கொஞ்சம் மனஸ்தாபம் ஏற்படும். அதில் கொஞ்சம் கவனம் தேவை. சிவன் பிரதோஷம் அன்று சிவன் கோயிலுக்கு சென்று வருவதன் மூலம் இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கலாம். ஆன்மீகம் உங்களுக்கு அதிகமாக பெருகும். கோயில் குளம் போவீங்க, கோயில் கடத்தில் நிறைய காசு டொனேஷன் கொடுப்பீங்க, கோயில் திருவிழாக்கள் கும்பாபிஷேகமும் கலந்து கொள்வீங்கள். ஆன்மீக பயணம் சிறப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சம் குடும்பத்தில் பாதிப்பு ஏற்படும். என்ன இப்போ கோயில் சாமி சுற்றி நடக்கின்ற ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஃபீலிங் வரும். பெண்களுக்கு வெளியே சொல்ல மாட்டாங்க, இருந்தாலும் போக போக சரியாகிவிடும். அதிலே கடகராசி அன்பர்கள் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள்லாம் இந்த மாத கடைசியில் தெளிவு பெறும். தெளிவாகி ஒரு முடிவுக்கு வந்துவிடும். வருத்தப்படாதீங்க. கடகராசி அன்பர்கள் குடும்பங்களில் புத்திர பாக்கியம், பிள்ளைகளாக ஒரு ஆதாயம், பிள்ளைகள் நீங்கள் எதிர்பார்த்தது போல் மனநோகாப்படி நடந்து கொள்வார்கள். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இருந்த அந்த உறவு ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக இருக்கும். உங்கள் பிள்ளைகள் வெளிநாடு போகணுமா, போகலாம். உங்கள் பிள்ளைகள் நல்லா படிக்க மாட்டேனால இந்த மாதம் நல்லா வந்து கொண்டு படிப்பாங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து நினைக்கிறீங்களா, சுபகாரியம் ஏற்பாடு செய்யலாம். சிறப்பாக இருக்கிறது. பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இந்த உறவு மேம்படும். பெண்களுக்கும் குடும்ப பெண்களுக்கும்
கடகராசி பெண்கள் சகோதரிகளுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்தது நடந்தே தீரும். உங்கள் மனசுக்குள் இருக்கும் எண்ணம் செயல் நிறைவேறும். ஆரோக்கியம் மேம்படும். கையிருப்பு பேலன்ஸ் உயரும். நகை எடுப்பீங்க, துணிமணி வாங்குங்க, வீட்டுக்கு உண்டான பொருள் டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் ஏதாவது ஒன்று பொருள் வாங்குங்க, ஃபேன் ஏதாவது வாங்குங்க. அதே போல் சின்ன சின்ன பொருள் எலக்ட்ரிக் பொருள் கூட பழுதடைய வாய்ப்பு இருக்கிறது. அது கொஞ்சம் கவனம் தேவை. கரண்ட் ஆஃப் பண்ணும்போது ஆஃப் பண்ணுங்க, அப்படியே விட்டுறாதுங்க. கரண்ட் வரும்போது டக்குன்னு ஏதாவது டிவி ஃபால்ட் ஆகிடும், ஃபேன் ஃபால்ட் ஆகிடும், ஏதாவது அதுமாரி வரும். ஆஃப் பண்ணி கரண்ட் ஆகும்போது சுவிட்ச் எல்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க. கரண்ட் வந்து மட்டும் ஆன் பண்ணிடுங்க. சின்ன சின்ன எலக்ட்ரிக் பொருள்லாம் ரிப்பேர் ஆகும்போது கரண்ட்டை பாதிப்பை தவிர்க்கலாம். கடகராசிக்கு அதாவது உங்கள் ராசிக்கு 8ல் ராகு இருப்பது திடீர் யோகம்னு சொல்லலாம். அதில் யோகத்தோட கொஞ்சம் பாதிப்பு அதிகம். இன்னும் பணம் விரையும் தேவை. அதாவது யாராவது கடன் கேட்டால் கொடுத்துடாதீங்க, ஏமாத்தின்னு போயிடுவாங்க. அதுமாதிரி 2 மொழி பேசுகிறவங்க காசு கொடுத்துருந்தீங்களா வரவே வராது, எதிர்பார்க்காதீங்க. அதேமாதிரி யாராவது காசு கேட்டாலும் கொடுக்காதீங்க, மனசாபம் உண்டாகும். திடீர் பண இழப்பு ஏற்படும் உங்களுக்கு. எப்படி அதிர்ஷ்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் வந்ததை விட்டுடுவீங்க. இந்த மோகம், லாட்ரி யோகம், கேம் விளையாடு யோகம் இதெல்லாம் இருந்தால் விட்டுடுங்க. அதெல்லாம் நிறைய பணம் போகும். அதனால் வந்து கேம் பணம் சீட்டு ஆடுறது, ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்க. எப்படி உங்களுக்கு எவ்வளோ வேணால் பணம் விரயமாக எந்தெந்த வழியில் விரயமாகணும் அந்தந்த வழியில் விரயமாகும். நீங்கள் கவனம் கண்டிப்பாக தேவை. இந்த ஒரு விஷயத்தில் இருப்பது நல்ல மிக மிக நல்லது சொல்லிட்டோம். 9ல் பார்த்தோம்னா சனி பகவான் இருக்கிறார். உங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்வார். இருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் ஒரு தெய்வ குற்றம் இருக்கிறது. தெய்வத்துக்கு வேண்டிட்டு இது நடந்தால் இது செய்கிறேன்னு வேண்டிட்டீங்க, ஆனால் இதுவரை செய்யவே இல்லை. நினச்சது நடந்துச்சு, அந்த வேண்டுதல் நிறைவேற்றவே இல்லை. அந்த தெய்வ குற்றம் வந்து வீட்டில் உட்காருது. எப்படி வீட்டில் அதாவது ஒரு பெண் தெய்வம் வேண்டியது நீங்கள் செய்யாமல் விட்டீங்க. அந்த பெண் தெய்வத்துக்கு நீங்கள் உடனடியாக போய் வேண்டுதல் நிறைவேங்க. சில விஷயங்கள், சில தடைகள் எல்லாம் விலகி நல்லது நடக்கும். அதனால் கடகராசி நண்பர்கள் உடனடியாக போய் அந்த பழைய கோரிக்கை ஏதோ ரொம்ப நாள் பெண்டிங்கை செய்யாமல் நிற்கிறது, அதை செய்துட்டு வாங்கள். உங்களுக்கெல்லாம் நல்லதே நடக்கும். ஓகேவா? உங்கள் ராசிக்கு 12ல் குரு பகவான் இருப்பது எப்படி 12ல் குரு இருப்பதும் வர மாதிரி வரும் காசு, ஆனால் எங்கே போகுதுன்னு தெரியாது. பிச்சு மண்டை பிச்சுன்னு உட்காந்துருக்க வேண்டியதுதான். இவ்வளோ வந்துச்சு, எங்கே போச்சு, என்ன ஆச்சு, ஏதாச்சு, ஏன் இப்படி செலவாகுது, எவனா எதோ பண்ணி வச்சுட்ருப்பானா, செய்வனை பண்ணி வச்சுட்ருப்பானா, அப்படி இப்படிலாம் மனசு ஓடும். ₹1 வந்து ₹1000 செலவாகுது, இந்த என்ன தான் பண்ணுறது வழி அப்படின்னு குழப்பம் வருவான். இருக்குத்தா ஓடித்தா ஊர் விட்டா ஓடி போடலாமா அப்படிலாம் நிலம். வருத்தப்படாதீர்கள், எல்லாம் சிறப்பாக நடக்கும். சின்ன 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 பாதிப்புகள் இருந்தாலும் பெரிய அளவு இல்லை. நீங்கள் எல்லாருமே சமாளிக்கும் திறமை உங்களுக்கு இருப்பதனால் நீங்கள் அதை சரி கட்டிட்டு வந்துடுவீங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கும் இந்த மாதம் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். பெண்களுக்கு அரசு வேலை மாப்பிள்ளை கண்டிப்பாக வருவாங்க. அதேமாதிரி ஆண்களுக்கும் வேலை செய்கிற பெண் கண்டிப்பாக அமையும். நீண்ட நாள் தடைப்பட்டு அந்த திருமண தடை பந்தளம் விலகி சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் மேம்படும். எப்படி நாள்பட்ட வியாதி குணமாகும். கூறப்பாட பரவாயில்ல, அந்த மாதம் தெம்பாக இருப்பீங்க. பெட்டில் இருக்கிறவங்களும் எழுந்து உட்காருவாங்க, கோமாஸில் இருக்கிறவங்களும் எழுந்து உட்காந்துக்குவாங்க, நல்லா வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஆரோக்கியத்தை உயிருக்கு ஆபத்து இல்லாத அளவுக்கு நல்லாகி வீட்டுக்கு வந்துடுவீங்க. அதே போல் எதிரியே எவ்வளோ பேர் எதிரியாக இருந்தாலும் சமாளிச்சுட்டு அவனை அடங்கி போகிற அளவுக்கு நீங்கள் வாழ்ந்து காட்டுவீங்க. எதிரி தொல்லையும் இருக்காது. மேக்ஸிமம் கடன் வாங்காதீங்க. இருக்கிற கடனை கொடுக்க பாருங்கள். செவ்வாய்க்கிழமை நாள் இருக்கிற கடன்லாம் அடிச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் கடன் அடையும். மேற்கொண்டு கடன் வாங்காதீர்கள். கடன் வாங்குவதும் விஷம் குடிப்பதும் ஒன்று. அதனால் தயவுசெய்து கடன் வாங்காமல் இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணின்னு போங்கள். அதனால் வந்து இந்த மாதம் உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்க வேண்டும். கடகராசி அன்புள்ள ஒரு முறை சமயபுரம் மாரியம்மா கோவில் சென்று பாருங்கள். ஒரு பெரிய மாற்றத்தை அந்த அம்மா அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால் வந்து சமயபுரம் மாரியம்மா சென்று வழிபட்டு இந்த மாதத்தில் அனைத்தும் நல்லபடியாக இருக்க அந்த சமயபுரம் அம்மனை வேண்டிக் கொண்டு வாழ்க வளமுடன். நன்றி,
வணக்கம்.